அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சற்று முன்னர் 7 பேருக்கு மரண தண்டனை விதித்த கொழும்பு உயர் நீதிமன்றம். சிறை மோதலில் உயிரிழந்த அதிகாரிகளுக்கு இறுதி மரியாதை, கண்ணூருடன் விடுக்கப்பட்டுள்ள உருக்கமான கோரிக்கை. பாதசாரி கடவையில் வீதியை கடந்து சென்ற ஒருவரை மோதி தள்ளிய 2 வாகனங்கள், ஒருவர் பலி. முன்னாள் அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார் சற்று முன்னர் கைது. நீர்கொழும்பிலிருந்து மாற்றப்பட்ட கைதிகள் மீது தாக்குதல். தலையில் கற்களால் தாக்கி கொலை, சிறைச்சாலை அதிகாரிகளின் உடல்கள் வெளிக்கடைக்கு. நீர்கொழும்பு சிறையில் டெங்குவால் 40 பேர் உயிரிழப்பு, உண்மையை வெளிப்படுத்திய சுகாதார அதிகாரிகள். யாழ் பலாலி கிழக்கு காணியை விடுவிப்பு, இளங்குமரன் எம்பி வெளியிட்ட தகவல். வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம், வளிமண்டலவியல் திணைக்களத்தின் முன்னெச்சரிக்கை. கோட்டபாயவின் தனிப்பட்ட செயலாளருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. தொடர்வன விரிவான செய்திகள். 2006ஆம் ஆண்டு இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பான வழக்கில் 7 பேருக்கு கொழும்பு உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. குறித்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட 7 குற்றவாளிகளுக்கும் மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உடல்களுக்கு நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நேரில் சென்று தனது இறுதி மரியாதையை செலுத்தியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உடல்கள் இன்று காலை வாகன பேரணி மூலம் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டன. குறித்த அதிகாரிகளுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்ட பின்பு உடல்கள் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இதன்போது அங்கு கூடியிருந்த சக சிறைச்சாலை அதிகாரிகள் சம்பவம் தொடர்பில் தமக்கு நியாயமான விசாரணை நடத்தப்பட்டு தகுந்த நீதி பெற்று தரப்பட வேண்டும் என கண்ணீர் மல்க நீதி அமைச்சரிடம் உருக்கமான கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மோதல் சம்பவத்தின் போது துப்பாக்கி சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரிக்கு எதிராக எதுவித சட்ட அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டாம் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த அதிகாரி அன்றைய தினம் துரிதமாக செயற்பட்டு துப்பாக்கி பிரயோகம் செய்யாதிருந்திருந்தால் அங்கு மிகப்பெரிய பேரழிவும் பெரும் உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கும் என அதிகாரிகள் அமைச்சரிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். சூழ்நிலையின் தீவிரத்தை உணர்ந்தே அவர் அவ்வாறு செயல்பட வேண்டியிருந்தது என்பதையும் அவர்கள் அமைச்சருக்கு விளக்கியுள்ளனர். இதன்போது அதிகாரிகளின் உணர்வுபூர்வமான கோரிக்கைகளை கேட்டறிந்த நீதி அமைச்சர் இந்த சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு அனைத்து தரப்பினருக்கும் நியாயம் பெற்றுத்தரப்படும் என்று உறுதியளித்திருந்தார். பாதசாரி கடவையில் வீதியை கடந்து சென்ற ஒருவரை இருபுறமும் இருந்து வந்த வாகனங்கள் மோதி தள்ளியதில் ஒருவர் பலியாகியுள்ளார். குறித்த சம்பவம் புளியங்குளம் எரிபொருள் விற்பனை நிலையத்திற்கு முன்பாக நேற்றிரவு 8 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, வவுனியாவிலிருந்து அதிவேகமாக யாழ் நோக்கி பயணித்த ஹயஸ் ரக வாகனம் ஒன்று குறித்த பாதசாரி கடவையூடாக வீதியை கடந்து சென்ற ஒருவரை மோதியுள்ளது. இதன்போது ஹயஸ் வாகனத்தால் மோதி தூக்கி எறியப்பட்ட நபரை யாழிலிருந்து வவுனியா நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்த கார் மோதியதில் கார் சக்கரங்கள் குறித்த நபரின் மீது ஏறியுள்ளது. இந்த சம்பவத்தில் சுமார் 55 வயது மதிக்கத்தக்க ஆணொருவர் கடுமையான காயங்களுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் புளியங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை இன்று லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கைது மற்றும் முன்னாள் அமைச்சர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மேலதிக விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையை அடுத்து அங்குணுகொள பெலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதி ஒருவரும் உயிரிழந்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதி ஒருவர் உயிரிழந்த நிலையில் அங்குணுகொள பெலச சிறைச்சாலையிலும் நிகழ்ந்த உயிரிழப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் நீர்கொழும்பு சிறையில் சமீபத்தில் நடந்த மோதலை தொடர்ந்து வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகள் குழு ஒன்று சிறை அதிகாரிகளால் கொடூரமாக தாக்கப்பட்டதாகவும் அதன் விளைவாக அவர்களில் 2 உயிரிழந்ததாகவும் கைதிகள் உரிமைகளை பாதுகாக்கும் குழு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த மரணங்கள் சிறை அதிகாரிகளால் திட்டமிடப்பட்ட பழிவாங்கும் செயல் என்று அந்த குழு நேரடியாக தெரிவித்துள்ளது. இதன்படி கைதிகள் உரிமைகள் பாதுகாப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் சுதேஷ் நந்திமல் சில்வா மற்றும் அதன் தலைவரான சட்டத்தரணி சேனக பெரேரோ ஆகியோர் சமூக ஊடகங்களில் இந்த விடயத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தியுள்ளனர்.
நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உடல்கள் இன்று காலை வாகன பேரணி மூலம் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டன. குறித்த அதிகாரிகளுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்ட பின்பு உடல்கள் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படவுள்ளது. கடந்த 6ஆம் திகதி காலை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் சிறை கைதிகளின் கொடூரமான தாக்குதல்களுக்கு இலக்காகி சிறைச்சாலை அதிகாரிகள் 7 பேர் உயிரிழந்தனர். கடந்த 5ஆம் திகதி சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட பதற்ற நிலைமை தணிவடைந்த பின்பு சிறைச்சாலை அதிகாரிகள் அதற்கு அடுத்த நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை கைதிகளுக்கு உணவுகளை வழங்க நடவடிக்கை எடுத்திருந்தனர். அந்த சமயத்தில் கைதிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதுடன் அதனை தடுத்து நிறுத்த சென்ற சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் மீதும் கற்களால் தாக்குதல் நடத்தப்பட்டது. அவ்வேளையில் பல்லன்சேன சிறைச்சாலைக்கு புதிய நியமனம் பெற்று வந்திருந்த பிரதான ஜெயிலரும் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக அங்கு வருகை தந்திருந்ததுடன் அவர் மீது கைதிகள் தாக்குதல் நடத்த தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகளால் அவர் காப்பாற்றப்பட்ட போதிலும் நிலைமையை கட்டுப்படுத்த சென்ற சிறைச்சாலை அதிகாரிகள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சில அதிகாரிகளின் தலைகள் மீது பெரிய கற்களை போட்டு கைதிகள் தாக்கியுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எவ்வாறாயினும் இந்த மோதலில் மொத்தம் 27 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறையில் 40 பேர் டெங்குவால் உயிரிழந்ததாக வரும் செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாயதிச கூறியுள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகள் குறித்த ஊடக சந்திப்பில் ஒரு பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மருத்துவர்கள் அல்லது சுகாதார பணியாளர்களின் பற்றாக்குறையால் எந்த நோயாளியும் உயிரிழக்கவில்லை என்றும் அவர் கூறினார். சிறை மருத்துவமனையில் ஒரு நோய்க்கு சிகிச்சை அளிக்க முடியாவிட்டால் கைதிகளை அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்புவது வழக்கம் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். டெங்கு காய்ச்சலால் 40 பேர் இறந்திருந்தால் அவர்களின் உடல்கள் அங்கே இருந்திருக்கும். அது முற்றிலும் ஒரு பொய்யான கதை. எந்த நோயாளிக்கும் சிகிச்சை உண்டு. இதுபோல ஒரே ஒரு நோய் அறிகுறி மட்டுமே பதிவாகி அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனவே இது தொடர்பாக எந்த புகாரும் வரவில்லை. மருத்துவர்கள் அல்லது சுகாதார பணியாளர்களின் பற்றாக்குறையால் நோயாளிகள் இறக்கவில்லை. சிறை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க முடியாவிட்டால் அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றார்கள். அதுதான் எங்கள் வழிமுறை என்று அவர் தெரிவித்துள்ளார். பலாலி கிழக்கு பகுதியில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பிலும் சாதகமான முன்னேற்றங்கள் எட்டப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ திருவிழாவை முன்னிட்டு ஆலயத்திற்கு செல்லும் பிரதான பாதையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் மக்கள் கோரிக்கை விடுத்தனர். மக்களின் கோரிக்கைக்கு உடனடியாக பதிலளித்த அமைச்சர் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பணிப்புரை வழங்கினார். யாழ் மாவட்ட இராணுவ தளபதிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கும் இடையில் பலாலி இராணுவ தலைமையகத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதன்போது கடந்த 36 வருட காலமாக இராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படும் தனியார் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. யாழ்ப்பாணம் பலாலி கிழக்கு பகுதியில் உள்ள இராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள ஒரு பகுதி காணியை விடுவிக்க இராணுவ தரப்பில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கோரியுள்ளது. இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான வானிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு பிரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல், மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சிலாபம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான அத்துடன் ஹம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 55 தொடக்கம் 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும்.
நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் தனிப்பட்ட செயலாளராக கடமையாற்றிய சுகீஸ்வர பண்டாரவின் பிணை கோரிக்கையை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. ஜனாதிபதியின் செலவு தலைப்பின் கீழ் 2 சம்பளங்களை பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இதனை அடுத்து அவரை எதிர்வரும் 22ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.